தாவேகா தலைவர் விஜயனுடைய பிரச்சாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு எதுக்குங்க யூட்டர்ன் போட்டு டேபிள் எல்லாம் உடைச்சி அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளம் முழுக்க அவருக்கான எதிர்வினைகள் அப்படிங்கிறது குவிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் சீமானவர்கள் உட்பட எல்லாரும் விஜயை போட்டு உங்களுக்கு என்ன சார் அரசியல் தெரியும் அப்படின்னு பல முனை தாக்குதலையும் எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறார் விஜய். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி ரெஸ்ட் தேவைப்படுது அவங்களுக்கு, டெய்லி பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முடியலையா, அவங்களுடைய ஒர்க் ஸ்டைலே அப்படிதானா அப்படின்னும் விஜய் மீதான விமர்சனங்கள். என்ன நடந்தது, விஜய் வருகிறார் அப்படிங்கிறதுக்காக உதயநிதியினுடைய பிரச்சாரத்தையே இன்றைக்கு ரத்து செய்திருந்தது காவல்துறை. ஆனால் இன்றைக்கு அது ரத்து செய்ததும் வேஸ்ட்டாக போச்சா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருள் பின்னணியை விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு அவர் காரைக்குடியில் பேச முடியாமல் திரும்பினார் அப்படின்லாம் போயிட்டு இருந்ததை தாண்டி இன்னைக்கு அவர் கடலூரில் எப்படியும் பேசிடுவார். ஏன்னா கடலூரில் 8 மணி நேரம் அவருக்கு 8 மணி நேரம் ஒரே இடத்துக்கு இல்லை, 4 இடங்களில் அவருக்கு பிரச்சாரம். அந்த 4 இடங்களையும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு திட்டக்குடி வரைக்குமாக திட்டம் இருந்தது, தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு இடம் வாங்கியிருந்தார்கள். 2 மணி நேரமாக 8 மணி நேரம்னு. விஜய் அவர்கள் தரப்பில் நேற்றைக்கு இரவு ஒரு 11 மணி போல் நிர்வாக காரணங்களுக்காக நாங்கள் அதை ரத்து பண்ணுறோன்றாங்க. அப்படி என்ன நிர்வாக காரணம்? இது புது காரணமாக இருக்குது. வழக்கமாக பர்மிஷன் கொடுக்கலன்னா திமுக சதிங்கிற மாதிரி போயிடும். கொடுத்த பர்மிஷன்லாம் அவங்களே கேன்சல் பண்ணால் இப்போ அதில் ஒரு புது வகை தான் நிர்வாக காரணம். என்ன நிர்வாக காரணம்? எதை நிர்வகிக்கிறதுல 3 மணி நேரமாக 100 கிலோமீட்டர் போனதுங்கிறது நிர்வாக காரணமா? நேற்றுக்கு போனது. இன்னைக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? 175 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. 175 கிலோமீட்டர் தளபதி ரோட்டில் போனார் அப்படின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு இந்த ரோட்டில் ஆன மாதிரி ஆகிடும் என்பதாக அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். 175 கிலோமீட்டர் ரோட்டில் போக முடியாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஏர்போர்ட் இருக்கிற ஊருக்கு மட்டும்தான் தளபதி போவார்னு அடுத்து எதுவும் கூடி ஆலோசித்து அறிவிக்க போகிறீங்களா? ஒரு முடிவுக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு குழப்பங்கள் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்குது. தொடர்ந்து 2வது முறையாக கடலூருக்கு விஜய் போவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. கட்சி ஆரம்பித்த காலத்தில் அவர் கடலூரில் கூட போட்டியிடலாம்னுலாம் ஒரு மாதிரி பேசப்பட்டது, ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்தது. கடலோரம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொகுதியை அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் விஜய் வேறு ஒரு கேல்குலேஷனை போட்டு அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டார்னு வைங்க. பட் கேள்வி எங்கே வருதுன்னா, இப்போ விஜய் இன்னைக்கு போவார். ஏன்னா அவர் 9ஆம் தேதி என்ன ரத்து பண்ணதுக்கு காரணம் சொன்னாங்கன்னா பாண்டிச்சேரியில் எலெக்ஷன். பாண்டிச்சேரி எலெக்ஷன்னா கடலூர் போகிறதுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் பாட்டுக்கு மரக்காணம் போய் திண்டிவனம் ரூட்டை பிடிச்சி விழுப்புரம், மண்ருட்டி, கடலூர்னு போயிருக்கலாமே. அல்லது இந்த பக்கம் அது ஈசிஆரில் உங்களுக்கு மரக்காணம் போகலாம், இல்லை ஓஎம்ஆர்னா திண்டி நேராக மதுராந்தகம் பிடிச்சி திண்டிவனம் பைபாஸில் நீங்கள் அப்படியே இறங்கிங்கன்னா போயிட்டு இருந்திருக்கலாமே எல்லாம் சொல்லப்பட்டது. அது அவங்க ஒரு விதமாக பாண்டிச்சேரி எலெக்ஷன் நடக்கும், நாங்கள் அந்த வழியாக போக முடியாதுன்னாங்க. வேறு வழி அது வேண்டான்னு விட்டாங்க. இன்றைக்கி இந்த காரணம் என்ன இருந்தால் நிர்வாக காரணம். அப்படி என்ன உங்கள் கட்சியில் நிர்வாக ரீதியிலாக வேலை நடந்து விடுகிறது? கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தொடர்ந்து தளபதி வந்துகிட்டு இருக்காரா? டெய்லி ஒரு நாள் மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை, தலைமை கழக நிர்வாகிகளோட ஆலோசனை, இன்னொரு நாள் உங்களுக்கான வியூக வகுப்பாளர்களோட ஆலோசனை, கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆலோசனை, இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கா? மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அவங்களுக்கான திட்டமிடுதல்கள், பிரித்து கொடுக்கறது, போகிறது வர்றது எதுவுமே இல்லாமல் ஒரு நிர்வாகம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அது என்னன்னு இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நாங்கள் தேர்தலினுடைய அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது இல்லையா, வாக்குறுதிகள், அதை தயார் பண்ணுறது. தளபதி உட்காந்து தயார் பண்ண போகிறது இல்லையே, வாக்காளர் பட்டியலே தளபதி உட்காந்து தயார் பண்ணலையே. ஏற்கனவே ரெடியானவங்களை கூப்பிட்டு தானே உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், நல்லா பண்ணுங்கிறது தானே அவர் சொன்னார். வேட்புமனு என்ன நேர்காணல நடந்துச்சுங்கிறதெல்லாம் தனி கேள்வி. விஜய் வருகிறார் என்பதற்காக நேற்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இல்லை சார், விஜய் சார் வராரு, அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அந்த நாள் முழுக்க எங்களுக்கு அதிலே வேலை சரியாக போயிடும், அப்புறம் உங்களுக்கு நாங்கள் சரியாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா அது அரசியலுக்கு பிரச்சனையாகும், நீங்கள் இன்னொரு நாள் வந்துக்குங்கன்னு அதை நகர்த்தியே வச்சாங்கன்னு நேற்றுலேருந்து செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை தள்ளி வச்சது வேஸ்ட்டாக போச்சு. நேற்று சாயங்காலம் போல் சொல்லியிருந்தாலும் திரும்ப அந்த பர்மிஷனை ரெஸ்டோர் பண்ண சொல்லியாச்சு கேட்டிருக்கலாம். நீங்கள் நைட்டு 11 மணிக்கு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு வேளை நீங்கள் அதை எப்படி கொண்டு போய் பர்மிஷன் திமுக தரப்பு காலையில் மூவ் பண்ணுறாங்களா, பழைய திட்டம்படியே போதா, ஏன்னா ஆல்டர்னேட் பிளான்ஸ்க்கு இங்கே நகர்த்திருந்தாங்கன்னா வேறு ஸ்கீம்குள்ளே போயிடுவாங்க, வேறு பிளானுக்குள்ளே. இப்படியான குழப்பங்கள் இப்போ ஒரு திட்டமிடுதல் தலைவருடைய பயண திட்டத்திலே கூட இல்லையா என்கிற கேள்வி. இப்போ விஜய் சாரை பார்த்து நமக்கு எழக்கூடிய கேள்வி, ஏன் சார் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கே சார், ஒன்று ஆனதாச்சு இவ்வளோ செலவாயிருச்சு, ஹெலிபேடே போட்டு டைரெக்டாக போய் அங்கே இறங்கிடலாம்ல, தனி விமானத்தில் நீங்கள் மதுரை போய்
காரைக்குடி போகிறதுக்கு, இல்லை மதுரை போய் சிவகங்கை போகிறதுக்கு, ரூட் எடுத்ததுக்கு வேறு வகையில் ஆப்ட் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி இருக்குது. அல்லது முந்தின நாள் நைட்டே போய் அங்கே தங்க முடியாதா அவங்களால? உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது? மற்ற தலைவர்கள் எல்லாம் தங்கினது இல்லையா? நீங்கள் குறிப்பிடக்கூடிய எம்ஜிஆர் இப்படி காலையில் தனி விமானத்தில் கிளம்பி போய் தான் அரசியல் பண்ணி அஇஅதிமுகவை வளர்த்தாரா? அப்படின்லாம் கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு நாளும் அவங்க தரப்புலேருந்து பதில் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஹைலைட் என்னென்னா, விஜய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் பாலிடிக்ஸ் பண்ணலாம், லீவ் விடலாம் பிரச்சாரத்துக்கு. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் அப்படி விட மாட்டாங்க. விஜயை பல முனைகளிலிருந்தும் கட்டம் கட்டி ஒரு அரசியல் ரீதியிலான தகவல். ஏன்னா எல்லாரும் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தேசிய கட்சிகள் பாஜகவும் காங்கிரஸும் போட்ட போட்டிலேருந்து தொடங்கலாம். அதிமுக ஆப்வியஸ். அதுபோல் இந்த பக்கம் உங்களுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமகலேருந்து அத்தனை பேரும் போட்டு பொழக்கக்கூடிய அந்த வேலை, அரசியல் ரீதியிலான அந்த விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கேடஸ் மத்தியில். அப்போ விஜயை எதிர்கொள்வது, விஜயை நம்மளை பற்றி பேசலனாலும் விஜயையும் எதிர்த்து அந்த வாக்குகளை தன்மைப்படுத்துவதற்கு ரெண்டு அணியும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். முதல்ல பாஜகலேருந்து தொடங்கலாம். ஏன்னா அவருடைய கொள்கை எதிரி. இது ஒரே நல்ல பியூஷ் கோயல் அவர்கள் நியூஸ் 18 டவுன் ஹால் நிகழ்ச்சியில் அவர் சொல்லுகிறார், விஜய் அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். ஓ அவரெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்கிற டோனில் பியூஷ் கோயல் பேசுகிறார். இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் எலெக்ஷன் முடிஞ்சு திரும்ப படத்துக்கே நடிக்க போயிடுவார் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் பியூஷ் கோயல் பேசியிருந்தார். அதை நம்ம இதில் சேர்த்து இணைச்சி பார்க்க வேண்டியிருக்கா? அரசியலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று விஜய் அனுபவம் பெற வேண்டும். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தவுடன் முதலமைச்சராகிவிடவில்லை. எம்ஜிஆர் திமுகவில் பல பதவிகளை வகித்து அரசியலில் உரியபடி பயிற்சி பெற்று அதன் பிறகு கட்சி அமைத்து முதலமைச்சரானார். அப்படின்னு ஜெயலலிதாவும் பல 10 ஆண்டுகள் பொது வாழ்வில் இருந்தவர். அப்படிலாம் போகிற போக்கில் நீங்கள் வந்துடக்கூடாது. எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு வந்த மாதிரி முதலமைச்சர்லாம் தெரியாதனமாக சொல்லிடாதீங்கன்னு பியூஷ் கோயல் எம்ஜிஆரை பற்றி விஜய்க்கு பாடம் எடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டே வரமாட்டார் என்பதாக பியூஷ் கோயல் தரப்பிலிருந்து கருத்து வந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி ராம்தாஸ் அத்வாலே எலெக்ஷனுக்கு பிறகு அவர் நம்ம கூட சேர்த்துக்கலான்னாரு. இப்போ அந்த மத்திய அமைச்சர் இணையமைச்சர் கருத்து கட்சியின் கருத்தா இல்லை இதுவான்னு தெரியல. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த கருத்துக்களுக்கு இப்போது வரை அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்பு பதில் சொல்லியிருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் திரும்ப படத்துக்கே நடிக்க போயிடுவார் அப்படிங்கிறதுக்கு அவங்க இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது எங்கள் தளபதி எடுத்த முடிவு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டார்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். போலீஸ் எத்தனை கேஸ் போட்டாலும் ரோட் ஷோ போனா போவார். அவங்க போலீஸ் பேச வேணான்ட்டு அப்புறம் பேசாமல் ஒரு பாட்டுக்கு வந்துடுவார். அந்த இடத்துல நான் பேசியே திருவன்னு மறுப்பு தெரிவிக்க மாட்டாருங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்கள் அந்த பக்கம் ஃபயர் விடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திரு ப. சிதம்பரம் அவர் நேற்றைக்கு காரைக்குடிக்கு வந்து விஜய் பேசாமல் போனது. ஏன்னா அவர் உள்ளூர்காரரு. அவர் அங்கே நேற்று அந்த பிரச்சாரத்தின் போது சொல்கிறாரு, விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது. இவராச்சும் பரவாயில்ல, காங்கிரசினுடைய மூத்த தலைவர், அவருக்கு ப. சிதம்பரம் அவர்களுக்கு அந்த ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அந்த இடத்திலிருந்து அவர் அதை பேசுகிறாரு. அரசியல் அனுபவம் இல்லைங்கிறதோட அவர் அதை நிப்பாட்டிக்கிட்டாரு. அரசியலுக்கெல்லாம் அவர் சரிபட்டே வர மாட்டாருங்கிறது பியூஷ் கோயலுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. காரைக்குடிக்கு வந்து பேசாமலே போயிட்டார். அவர் பேசியிருந்திருக்கலாம்ல, ஏன் நேர தாமதத்தை அவர் கணிக்கலை? இப்படியான கேள்விகள் ஒரு கிரிட்டிசிசத்தோடு கூடிய ஒரு வேலிடான கேள்விகளாக திரு ப. சிதம்பரம் அவர்களுடைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திரு செல்வ பெருந்தகை அவர் நேரடியாக ஒரே போட்டார். ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம்தான் இருக்குது, சில கோடிகளுக்கு விலை போனவங்க தான் திமுக பக்கம் இருக்கிறாங்கன்னு. அப்படின்னா முந்தானத்து வந்தார் இந்த கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார். அவர் விஜய் இஸ் இம்மெச்சூர், விஜய் இஸ் நாட் மெச்சூர் அப்படின்ட்டு அவர் ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாப்புல DK அவர்கள். இப்போ அவரும் அந்த விலை போன லிஸ்ட்டில் வருவாரா? இல்லை இந்த 28 வேட்பாளர்களுடைய பட்டியலை அறிவிப்பதை, அதுதான் பட்டியலில் கடைசி கன்சென்ட், அதற்கான ஒப்புதலை கொடுத்தது திரு கார்கேவும் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸினுடைய அவைதானே. அவங்க எல்லாமும் இப்போ இதுக்கு ஆயிட்டாங்கன்னு எதிர்பார்க்குறதா? இந்த மாத இறுதியில் ஒருவேளை நெல்லை அல்லது கன்னியாகுமரி சென்ட்ரிக்காக ஒரு கூட்டம் போட்டு அதில் ராகுல் காந்தி கலந்துப்பார். எது ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லுகிற SPA கூட்டணிக்கு. அப்போ அன்னைக்கு இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி
ராகுல் காந்தியும் அந்த சில கோடிகளுக்கு விலை போயிட்டார் அப்படின்னு விஜய் அதே கமெண்ட்ல உறுதியா இருப்பாரா அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு எழுது. விஜய்க்கு ஏன் இந்த பேராசை? காங்கிரஸ் எப்படிங்க அவர் கூட இருக்கும்? நேற்றுக்கு அரசியலுக்கு வந்துட்டு ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு செல்வ பெருந்தகை கடுமையான எதிர் விமர்சனத்தை, உங்களுக்கு என்ன சார் அரசியல் தெரியும் அப்படின்னு அவங்க கேட்டதும், இவங்க காங்கிரஸ் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் என்கிற ரீதியிலான ஒரு விமர்சனத்தை செய்தியாளர் சந்திப்பில் செல்வ பெருந்தகையும் பொறிந்து தள்ளி இருக்கிறார். இது ஒரு பக்கம். அதாவது இது வந்து ஏறத்தாழ ஆளுங்கட்சி தரப்பு. இதில் ஆதவ அர்ஜுனாவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் மாணிக்கம் தாகூர். அதாவது காங்கிரஸ் யார் பக்கம் இருக்கிறது அப்படின்னு விஜய் சொன்னதற்கு நேரடியான ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். என்ன விஜய் எப்படி சொல்ல முடியும், யார் காங்கிரஸ்காரன்னு விஜய்க்கு எப்படி தெரியணுங்கிறத ஒரு கடுமையான எதிர்வினையோ எதுவும் இந்த பக்கம் இருந்தும் அந்த மாதிரி தெரியல. மாணிக்கம் தாகூர் ஆதவ அர்ஜுனாவை டார்கெட் பண்ணுறாப்புல. குழப்பங்களை விளைவிப்பது தான் ஆதவ அர்ஜுனாவோட வேலை. காங்கிரஸ் கட்சியின் ஒற்றுமையுடன் கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபடுகிறோம் அப்படிங்கிறதோட மாணிக்கம் தாகூர் அதை வந்து நிறுத்திக்கிட்டார். அவருடைய பவுண்டரியை போட்டுக்கிட்டு அவர் அதுக்குள்ளே நின்றுக்கிட்டாரு. விஜய் சொன்னதற்கான பதில் ஆதவ அர்ஜுனாக்கு நீங்கள் ரெஃப்யூட் பண்ணுறது இருக்கட்டும், விஜய்க்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். இது திமுக தரப்பு. அந்த பக்கம் நம்ம பாஜக டச் பண்ணோம். ஏடிஎம்கே அவங்க களத்தில் அடித்து தூள் கிளப்புவாங்க இல்லையா. குறிப்பாக வளர்மதி அவர்களெல்லாம் அன்னைக்கு விஜய் குறித்து கேள்வி கேட்கும்போது ஒரு வாக்காளர் ஒருத்தவங்களே கூப்பிட்டு, யாரோட கட்சி, இந்த இந்த நெறியாளர் அம்மாவுக்கு முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சி ஃபன் பண்ணி அவங்க வந்து அந்த பேட்டியே கொண்டு போனாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு. விஜய்க்கு ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு இல்லை பெண்கள் ஓட்டு போகணும் போது அங்கே இருக்க ஒரு வாக்காளர் அம்மாவே கூப்பிட்டு பாருங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறதா கேட்டு சொன்னதெல்லாம் நல்லா வைரலாக போச்சு. கேபி முனுசாமி அவர்கள் அவர் களத்தில் இறங்கிட்டாப்புல. நடிகர்கள் பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, எங்கள் கட்சி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், இங்கே போட்டியாக 2 பேருக்கு ஒன்றில் தான், ஒன்று அதிமுக ஒன்று திமுக, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்கிறாங்க, அதுக்கு நாங்கள் பதில் வேறு சொல்லணுமா அப்படின்ட்டு அதிமுகனுடைய துணை பொதுச் செயலாளர் கேபிஎம் அவர்கள் மிக கடுமையான விமர்சனம். இல்லை ஹைலைட்டே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராதாபுரம் அப்பாவு அவர்கள் சொல்கிறது, கிராமங்களில் விசில் சின்னமே இல்லை. நேற்றுக்கு இன்னொரு தலைவரும் கூட கிராமப்புறங்களில் விஜய்க்கான அந்த கட்சி கட்டமைப்பே இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சுருந்தாங்க. அது களத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கூடுதலாக அமித்ஷா சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பித்தார்னு அப்பா ஒரு போடு போட்டிருக்கிறாரு. விஜய் யாருக்கு தான் சார் பி டீம்? ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார்னு இவர் சொல்கிறாங்க. இன்பதுரை என்ன சொல்கிறாரு? அவரும் எம்பி, அவரும் அதே தொகுதியில் 2 பேரும் ஏற்று நின்றவங்க தான் கடந்த காலத்தில். இவர் ஜெயிச்சதை எதிர்த்து அவர் போட்ட வழக்கு இன்னமும் பெண்டிங்கில் இருக்குன்னு வைங்க. இன்பதுரை என்ன சொல்கிறாரு? விஜய் வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு வாக்கை பிரிக்கிறதுக்கு திமுகவால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற இடத்துக்கு இன்பதுரை வராரு. ஒரு முடிவுக்கு வாங்க, இப்படி 2 பேருமா சேர்ந்ததுன்னா என்ன தான் சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த இடத்தில் தான் நேரடியாக களத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் குதிச்சிருக்கிறாரு. திரைப்படத்தை நம்பி ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு தான் வீணாக போகும் அப்படின்னு திருவள்ளூரில் பொறிந்து தள்ளி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தார், ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்துச்சு. இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரே ஒரு பாம் 82 கிலோமீட்டர் க்ளோஸ் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்துச்சு. டோட்டலாக 72 நாள் ஆளையே காணா. இவருக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? சினிமாவில் நடிச்சிட்டவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆயிடுவாங்களா? எம்ஜிஆரையும் விஜயரையும் ஒன்றா பேசாதீங்க. அவர் நடிக்கும் போதே மக்களுக்கு சேவை பண்ணவர் எம்ஜிஆர். இவர் அப்படியா? இன்னைக்கு அவர் காலமான பிறகும் இறந்த பிறகும் சேவை பண்ணிட்டு இருக்கிறார் எம்ஜிஆர். அவர் மட்டும்தான் தலைவர். இவர் அப்படியா இருக்காரு? வேணாம், இதுக்கு மேலே அப்புறம் நான் நிறைய பேச வேண்டாம்னு நிப்பாட்டுறேன் என்பதாக அவர் அடுத்து ஒரு படி போட்டார் பாருங்க இபிஎஸ் அவர்கள். அது ரொம்ப அதை கனெக்ட் பண்ணுறது. இளைஞர்கள்லாம் பார்த்துக்குங்க, நீங்கள்லாம் கொரோனா காலம் 2020 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க. 1 வருஷம் படிச்சுட்டோமே வீணாக போயிடும், தேர்வுக்கு எழுத முடியாதுன்னு பயத்தில் இருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டது யாரு? அதிமுக கட்சி. அதனால நீங்கள் அதை யோசித்து பார்த்து நாளைக்கு நம்ம வந்தால் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி பண்ண முடியும். ஆல் பாஸ் போட்ட அந்த கிரெடிட்ஸோடையும் சேர்த்து எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அதிமுகவை ஆதரிக்கணும் என்பதாக அவர் தன்னுடைய பரப்புரை அமைத்து கொண்டார் அப்படிங்கிறதாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட யாருன்னா விஜயை நேரடியாக எதிர்த்து போட்டியிடுகிற, என்ன இப்போ இவ்வளோ நேரம் நினைவங்கலாம் விஜய்க்கு எதிரான கேண்டிடேட் கிடையாது, விஜயையே எதிர்த்து போட்டியிடுகிற பாமகவினுடைய கவிஞர் திலகபாமா அவர்கள் அவங்க ஒரு ஓடு போட்டாங்க. விஜய் எல்லா வீட்டுக்கும் வந்துட்டாருன்னு சொல்கிறாரு. மேடம், விஜய் எல்லா வீட்டுக்கும் வந்துட்டாரு,
டிவி வழியாக வந்திருக்காரு, ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிங்கன்னா உள்ளே வந்த விஜய் வெளில போயிடுவார் அப்படின்னு அவங்க வச்சு கலோக்கியில் அவங்க ஸ்டைலில் அதை வந்து ரொம்ப நகாசுவாக ஒரு பகடி பண்ணியிருக்கிறாங்க கவிஞர் திலகபாமா அவர்கள். வீட்டுக்கு வந்தது உண்மைதான், எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கார், ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணணும் இல்லை மொத்தமாக மெயின் ஆஃப் பண்ணி விட்டுறலாம், இந்த ரேஞ்சுக்கு பாட்டு எடுத்து இறங்குறாங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான திருப்பங்கள், அரசியல் விஷயங்கள் இப்போது நெருங்க தொடங்கியிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, விஜய் ஏறத்தாழ அடுத்த வரிசையாக 4 நாள் போக போகிறாருனாங்க, அவுட்டு. அடுத்த 12 நாட்களும் இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் லீவ் எடுக்கிறாருன்னா நீங்கள் பொழுது நீங்கள் கழிச்சிருங்க. 12லேருந்து 21னா உங்களுக்கு 10 நாள் இருக்கும். 5 நாள் தான் பிரச்சாரம் போக முடியும். நீங்கள் 10 நாளும் போனாலே எத்தனை பாயிண்ட்டுக்கு போக முடியும், எத்தனை மாவட்டங்களுக்கு போக முடியுங்கிற கேள்வி இருக்குது. ஸோ என்ன மாதிரி திட்டமிடுதல்களை செய்ய போகிறாங்க? தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் ஏர்போர்ட் இல்லை. ஒருவேளை விஜய் அவர்களினுடைய பரப்புரையை தடுப்பதற்கான சதியா அது அப்படிங்கிற விசாரணையும் கூட அவர்கள் செய்யட்டும். அரசியலில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக செய்யணும். அவர் செய்யறதும் செய்யாததும் அதை பொறுத்து மக்கள் அதை என்னவா மதிப்பிடுறாங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள் அன்னைக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் மேற்கொண்டு இது எப்படி பயணிக்குதுன்னு.